வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை உள்ள கன்னிராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக இந்த வாரம் கன்னிராசி மக்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக நடந்திருந்தாலும் நீங்கள் தங்களின் உணர்ச்சி ரீதியாக பலவீனமாக இருப்பதாக உணர்வீர்கள். பார்வைக்கு நீங்கள் வெளியிலிருந்து சாதாரணமாக தோன்றலாம். இருப்பினும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை பற்றி யோசித்த பிறகு நீங்கள் அமைதியற்றவராகவும் உள்ளிருந்து மனநிலையில் நிச்சயமற்றவராகவும் இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். கன்னிராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் திருமணமான மக்கள் தங்கள் மாமியார்களிடமிருந்து நல்லதொரு நிதி உதவியை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இதனால் கன்னிராசி மக்களுடைய அனைத்து நிதி சிக்கல்களையும் சமாளிக்க முடியும். இத்தகைய சூழ்நிலையில் உங்களிடம் இருக்கும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் தாங்கள் அதை முதலீடு செய்யும் நிறுவனத்தின் தன்மைகளையும் அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டையும் நேரத்தை எடுத்துக்கொண்டு பரிசீலித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்லையெனில் உங்களுக்கு அதன் மூலம் சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த வாரம் கன்னிராசி மக்களுடைய குடும்பத்தில் ஒருவித நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படலாம். அதில் உங்களின் நிறைய பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும். இது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இத்துடன் அதிகப்படியான வீட்டு வேலைகள் காரணமாக நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே அது வேறு உங்களுக்கு துன்பத்தை தரும். ஆக பொறுத்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கன்னிராசியை பொறுத்து சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அல்லது நீங்கள் கருதும் நபர் இந்த வாரத்தில் உங்கள் நலமருமையாக மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஆகையால் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடன் நேர்மறையாக பேசத் தொடங்க வேண்டும். அதில் உங்களுக்கு உண்டான ஆதாய பலனை பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும். மற்றும் இந்த வாரம் கன்னிராசி மாணவர்கள் தேவையற்று தமது சமூக ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிப்பதை ஒரு பொழுதாக கழிப்பார்கள். இது அவர்களுக்கு நல்லதல்ல. மேலும் இது அவர்களுக்கு வரவிருக்கும் போட்டித் தேர்வில் எதிர்மறையான முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்னிராசி மக்கள் இந்த வாரத்தில் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி அக்கறையுடன் செயல்பட்டால் வரும் தேர்வுகளில் நல்லதொரு மதிப்பெண்ணை பெற்று நலமாக வாழலாம். தேவையற்று போன் அல்லது லேப்டாப் சமூக ஊடகங்களில் தவறாக பயன்படுத்துவதை இந்த வாரத்தில் தவிர்ப்பது கன்னிராசி மாணவர்கள் முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். படிப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறையுடன் கடுமையாக உழைக்கிறீர்களோ அது சார்ந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்ப வேண்டும். பரிகாரமாக இந்த வாரத்தில் பழங்கால நூலான நாராயண புராணத்தை தினமும் பாடுங்கள், வாசியுங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.